இல்ல செல்வநாயகி சொல்லி செய்யறாளா? அவங்களுக்கு மறுபடியும் அப்பா அம்மா மேல டவுட் வந்துருச்சா? அர்ஜுன், ஏன் இப்படி கத்துன? நான் பயந்துட்டேன். கத்தாமா பின்ன 2 நிமிஷம் சொல்லிட்டு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கீழே நான் பைத்தியக்கார மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஹாயா உட்கார்ந்துகிட்டு இருக்க. அப்படி இல்ல அர்ஜுன். என்ன அப்படி இல்ல? இன்னும் 1 மணி நேரத்துல நம்மளோட ஹியரிங் வந்துரும். அட்லீஸ்ட் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ண வேண்டாமா? இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஹியரிங். கிளம்பு வா. அர்ஜுன், ஒரு விஷயம், தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. சொல்லு. இந்த ஹியரிங்க கொஞ்சம் தள்ளி வைக்க முடியாதா? வாட்? இங்க ஏதோ சரியில்லை. வீட்ல இருக்கவங்களுக்கு என் அப்பா அம்மா மேல டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏய், சும்மா பொய் சொல்லாத. இப்பதான் எல்லாரும் அப்பா அம்மாவோட வீட்ல சந்தோஷமா சகஜமா பேசிட்டு இருக்காங்க. நான் அதை பார்த்துட்டு தான் வரேன். ஸ்ருதி இவ்வளவு நேரம் மொட்டை மாடியில நின்னு யாரோ ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தா. அர்ஜென்ட்டா கல்லிடைக்குறிச்சி சேர்மன் வரதன் செங்கமல ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி விசாரிச்சு தகவல் சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தா. என் போன் சிக்னல் கிடைக்கலையேன்னு நான் தற்செயலா மொட்டை மாடிக்கு போனேன். அவ பேசிட்டு இருந்ததையும் கேட்டேன். நீ லாஸ்ட் மினிட்ல இப்படி ஏதாவது கலாட்டா பண்ணுவேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உனக்கு இந்த டிவோர்ஸ் கேஸ் நடக்க கூடாது. உனக்கு இந்த டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்ல, அதானே? ஏதோ ஒரு சில்லி ரீசனை சொல்லி ஹியரிங்க தள்ளி போட பாக்குறேன். ஏய், உன் பிளேமிங் கேம மறுபடியும் என் அம்மா கிட்ட ஆரம்பிச்சிட்டல்ல, எல்லாத்தையும் டைரக்டா சொல்லிரு. அப்புறம் என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்பி ரெடியா தான் இருக்கேன், என்ன நம்பு. இது பாரு, டாக்குமெண்ட்ஸ் கூட நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் எதையும் தள்ளி போட பார்க்கல அர்ஜுன். ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். அது வரைக்கும் நீ வெளியே போகாம கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளேயே இருந்து பாரு. கண்டிப்பா உன் அம்மா என் அப்பா அம்மாவை விசாரிக்கிறாங்களா இல்லையான்னு நீயே தெரிஞ்சுப்ப. அப்படியே அந்த ஸ்ருதியோட நடவடிக்கையையும் கவனி. அப்பதான் நான் சொல்றது உண்மைன்னு உனக்கே புரியும். ஏய், எனக்கு எதை வேற வேலை இல்லையா? நான் என்ன உன் எடுபடியா? என்னை ஏமாத்துனது போதும், கோர்ட்டுக்கு கிளம்பு. அர்ஜுன், நான் தான் என் அப்பா அம்மாவை ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு அப்பவே சொன்னல. நீ தானே அவங்களை இங்க கூட்டிட்டு வர சொன்ன. இப்ப பாரு, உன்னாலதான் இந்த பிரச்சனை. என்னாலயா? ஏய், என்னாலயா? ஆமா, உன்னாலதான். 10 நாளோ 15 நாளோ உயிரோட இருக்க போறவரை இன்னைக்கே குடும்பத்தோட சேர்ந்து எல்லாரும் கொன்னுடாதீங்க. ஓஹோ, நான் உனக்கு நல்லது நினைச்சா நீ அதையே எனக்கு திருப்பி சொல்லி என்ன லாக் பண்றியா? ப்ளீஸ் அர்ஜுன், இந்த ஒரே ஒரு தடவை என்ன நம்பு. போய் அவங்க எல்லாரையுமே வாட்ச் பண்ணு. சரி, போய் தொலைறேன். ஆனா அப்படி மட்டும் ஏதாவது நடக்கலன்னு வச்சுக்கோ, இந்த அர்ஜுனோட கோபம் என்னன்னு நீயே பாப்ப. சீக்கிரம் கிழவா. நாம இன்னைக்கு இந்த ஹியரிங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. தேவி, நீ உட்காரு, சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்க. தேவி, பரவாயில்ல, உட்காருன்றல, உட்காரு. சரி, இருங்க. போதும். தேவி, நீ உட்காரு. உட்காரு தேவி, சொல்றல. இதா சாப்பிடு. ஐயோ அம்மா. அதனால என்ன? சத்யாவோட பெரியம்மா பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அட, சாப்பிடுன்னு சொல்றல. நீங்க சாப்பிடுங்க. என்னங்க நீங்க அவங்க முன்னாடி? நான் ஏன் பொண்டாட்டிக்கு ஊட்டுறேன், அவங்க தப்பா நினைக்க போறாங்க. கூச்சமா இருக்குங்க, பேசாம நீங்க சாப்பிடுங்க. தேவி, சாப்பிடு. சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. ஏன் தண்ணிங்க அவங்களை எதுவுமே கேட்கல? அர்ஜுன் இருக்கிற வரைக்கும் அந்த வரதனையும் செங்கமலத்தையும் எதுவும் கேட்க வேண்டாம் ஸ்ருதி. ஏன்கா? என்னடா நீ? அர்ஜுன் என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க 2 பேரையும் இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்கான். அவங்க முன்னால என் புள்ளைய என்னால எம்பாரஸ் பண்ண முடியாது. அண்ணி, சத்யா தான் அர்ஜுனை தூண்டி விட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ண வச்சிருக்கா. அது எனக்கும் புரியுது சுபத்ரா. தேவி அவ விடாம காப்பாத்திக்கிட்டு இருக்கா. சத்யாவாலதான் எல்லாமே. இன்னைக்கு அர்ஜுனும் சத்யாவும் வெளியில போறாங்கன்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரிய. சரிங்க அத்தை. அர்ஜுன் மாமாவும் சத்யாவும் வெளியில போற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அப்புறமா பேசிக்கலாம். ம். நானும் என் கல்லட குறிச்சி ஃப்ரெண்டு கிட்ட மறுபடியும் இந்த வரதனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட பத்தி விசாரிக்க சொல்லிருக்கேன். அவகிட்ட இருந்து பதில் வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே. இந்தாங்க. அப்பா வாங்கண்ணே, இந்த டீ குடி. இல்லப்பா, நீங்க குடிங்க. ஏண்டி டென்ஷனா இருக்கு? இன்னைக்கு இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது. 2 பேரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோங்க. அம்மா, ஏம்மா அப்படி சொல்ற? இந்த ஸ்ருதி எப்பவுமே வில்லங்கம்பா. அவ போன்ல யார்கிட்டயோ கல்லடி குறிச்சியில நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட பத்தி விசாரிக்க சொல்லிட்டு இருந்தா. நினைச்சேன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா? இதுக்கு தாமா நான் படிச்சு சொன்னேன் நான் இங்க வரலன்னு. நீ கேட்கவும் இல்ல. இப்ப பார் என்னென்ன கூத்து நடக்குது பார். ஆமாம்மா, உனக்கும் கஷ்டம், தேவிக்கும் கஷ்டம். ஏதோ வந்ததுக்கு உன்னும் உன் புருஷன் கூட சந்தோஷமா டின்னருக்கு கூட்டிட்டு போற காட்சியும் பார்த்தாச்சு. அங்க தேவியோட புருஷன் அவளுக்கு டிஃபன் ஊட்டுறதையும் கண்குளிர பார்த்துட்டேன். செங்கமலம், நிஜமாவ சொல்ற? ஆமாங்க, அபிமாப்பிள்ள தேவிக்கு டிஃபன் ஊட்டுறத என் கண்ணால பார்த்துட்டு தான் வந்தேன். ஐயோ, நம்ம 2 பிள்ளைங்களும் அவங்கவுங்க மாப்பிள்ளைங்களோட சந்தோஷமா குடும்பம் நடத்துறாங்க. இதுக்கு மேல நமக்கு என்னங்க வேணும்? கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, இப்படியே என் உயிர் போயிட்டா கூட சந்தோஷமா போயிடுமா? அப்பா, அப்படிலாம் பேசாதீங்கப்பா. இல்லடா கண்ணு, நாங்க 2 பேரும் ஊருக்கு கிளம்புறதா நல்லது. அப்பா, பேசாம இருங்கப்பா. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இனிமே நான் உங்க 2 பேரையும் என் கூட தான் வச்சுப்பேன். நீங்க போக கூடாதுப்பா. எது நடந்தாலும் பாத்துக்கலாம். அம்மாடி, ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு கண்ணுக்கு நேரா தெரியுது. வீம்புக்கு அடம்பிடிச்சு எதுக்குமா வினைய இழுத்துக்கணும்? அதுவும் இல்லாம இது உங்க 2 பேருடைய வாழ்க்கை பிரச்சனைடா. இத பார், நீ ஒத்துக்கலன்னா அப்பா உங்ககிட்ட சொல்லாம நான் பாட்டு கிளம்பி போயிடுவேன். புரியுதா? பிளீஸ்டா கண்ணு, ஒத்துக்கடா. சரிப்பா, அப்ப வெயிட் பண்ணுங்க. நானும் உங்க கூட ஊருக்கு வரேன். நம்ம 3 பேருமே ஊருக்கு போலாம். இவன் என்னவோ எல்லாரையும் வாட்ச் பண்ணுங்க, என் அப்பா அம்மாவை விசாரிப்பாங்கன்னு சொன்னா. ஆனா இங்க அப்படி எதுவும் நடக்கல.